நம்ம எல்லாருக்கும் கார் பங்களான்னு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலோட வாழ ஆசையா இருக்கும். ஆனா நம்ம சம்பளத்தை வச்சு நம்ம பேசிக் நீட்ஸை கூட ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அதனால தான் ஃப்ரீ டைம்ல பாக்கெட் புரோக்கர் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ணுங்க. ட்ரேடிங் சிக்னல்ஸ், இண்டிகேட்டர்ஸ், யூனிக் ட்ரேடிங் ஃபங்க்ஷன் இருக்கிற பாக்கெட் புரோக்கர்ல 130 அசெட்ஸ்ல ட்ரேட் பண்ணி 92% ப்ராஃபிட் எடுக்கலாம். பாக்கெட் புரோக்கர் நமக்கு மல்டிபிள் ஆப்ஷன் ப்ரொவைட் பண்றாங்க. அதனால 30 செகண்ட்லயே ப்ராஃபிட் எடுக்கலாம். 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு. ஃப்ரீயா டெய்லி டோர்னமெண்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி $250 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். பாக்கெட் புரோக்கர் இருந்தா பணத்தை பத்தின கவலையே தேவையில்லை. வெறும் ஒரு கிளிக்ல எந்தவித கமிஷனும் இல்லாம நம்ம ஃபண்ட்ஸை வித்ட்ரா பண்ணிக்கலாம். பாக்கெட் புரோக்கரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்ஸ்லயும் இருக்கு. கீழே தெரியற ப்ரமோஷன் கோட் யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா 100% அடிஷனல் போனஸ் உங்க ஃபர்ஸ்ட் டெபாசிட்லயே கிடைக்கும். எங்கம்மா போனா? இங்க பக்கத்துல பிஎஸ் ஆஸ்பத்திரி இருக்குதுங்களாமா? பிஎஸ்ஆ? ஓ, பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டலுக்கா? அங்கேயம்மா போனா? அங்க இல்லைங்க, அதுக்கு முன்னாடி கல்லூரி தெருல 4வது வீடு, ரோஸ் கலர் பெயிண்ட் அடிச்ச வீடு, அங்க போகணும். போலாமா? கொஞ்சம் பார்த்து சேர்த்து கொடுங்கம்மா. மிச்சா போட்டு தரேன். எந்த ஊர்ல இருந்துமா வரீங்க? நான் நெய்க்காரப்பட்டில இருந்து வர்றேங்க. பழனி பக்கத்துல இருக்க அந்த நெய்க்காரப்பட்டியா? ஆமா. நல்ல கிராமத்தால் மாட்டி இருக்கு. ஒரு நாள் வருமானத்தை ஒரே ஆள்கிட்ட பார்த்துக்கலாம். அங்க இருந்து இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? என் பையனும் மருமகளும் இங்க தாங்க இருக்கிறாங்க. என் பையன் வேலை விஷயமா வெளியூர் போகணும்னு சொன்னான் ஒரு வாரத்துக்கு. நீ வந்து கூட இருமா மருமகளுக்கு துணையான்னு சொன்னான். ஆனா எனக்கு இந்த டவுனே பிடிக்கிறது இல்லை. என்ன பண்றது, ஒரே ஓரியாட்டம் வந்து இருமான்னு சொல்லிட்டு. ஏமா டவுன் பிடிக்கிறது இல்ல? ஒரே வண்டி வாகனம், ஒரே இறைச்சல், ரோட்டை இந்த பக்கம் அந்த பக்கம் தாண்ட முடியல. பஸ்ஸுல ஒரு கூட்டம் போங்க, சேலையில அவுத்து விட்டுறாளுங்க. சுத்தமா பிடிக்கல இந்த டவுன். அதே எங்க கிராமம்னா நடந்தே போயிடலாம். ரோடு அவ்வளவு அமைதியா இருக்கும். அம்மா, சுத்தமான காத்து, அமைதியான இடம் எல்லாம் கிராமத்துல கிடைக்கும். ஆனா பிழப்புக்கேத்த ஒரு டவுன் தானம்மா, அதனால எல்லாருமே இங்க வராங்க. இந்த ஒரு வயிற்றுக்காகத்தான் இந்த நாய் பொழப்பு பிழைக்க வேண்டியதா இருக்கு. ஆமாம்மா, என்னையே எடுத்துக்கோங்க, நானே கிராமத்தான். இங்க வந்து ஆட்டோ ஓட்டலையா பாருங்க, பெட்ரோல் விலை ஏறி போச்சு, இன்சூரன்ஸ், பிரேமிட்டு எல்லாமே ரேட் ஏறி போச்சு. உங்களை மாதிரி ஆளுங்க இங்க வந்தா தான் என் பொழப்பு ஓடும். சரிம்மா, இறங்கும் போது கொஞ்சம் பார்த்து சேர்த்து கொடுங்கம்மா. அதெல்லாம் இறங்கும் போது சேர்த்து போட்டு கொடுப்பேன், கவலைப்படாதீங்க. அம்மா, நீங்க சொன்ன வீடு வந்துருச்சு, இறங்குங்க. பார்த்து சேர்த்து நிறையா கொடுங்கம்மா. இந்தாங்க 50 ரூபா நீங்க வச்சுக்கோங்க, 10 ரூபா மட்டும் எனக்கு கொடுங்க. என்னது 50 ரூபாவா? ஏமா, எங்க இருந்து எவ்வளவு தூரம் கூட்டு வந்திருக்கு? அதுக்கு 50 ரூபாங்க, 400 ரூபாச்சுமா. அடேங்கப்பா, 400 ரூபாயா? எங்க ஊர்ல ஒரே ஒரு ஆட்டோ தான் இருக்கு. 40 ரூபா கொடுத்தா போது வீட்டுக்கிட்ட கொண்டு விட்டுருவான். இங்க 1000 ஆட்டோ ஓடுது, 400 ரூபா கேக்குறீங்க? கேக்குறவன் கேனீனா இருந்தா கேப்பல் நெய்வடின்னு சொல்லுவீங்க போலவே. ஏமா, அது உங்க ஊருமா, கிராமமா? இது சிட்டிமா. எவ்வளவு டிராபிக், எவ்வளவு வேகத்தடை, எங்க எல்லாம் கவர்மெண்ட் குழிய தோண்டி வச்சுக்காம பாத்தீங்களா? எல்லாம் எவ்வளவு பத்திரமா கொண்டு வீட்டுல சேர்த்திருக்கேன். குடும்பம் 400 ரூபாயா? ஆமாங்க, டவுனுக்குள்ள கொஞ்சம் சிரமமா தான் இருக்குது. உங்களுக்கு வேணா, எனக்கு வேண்டாம். நிறைஞ்ச மனசோட சொல்றேன். இந்தாங்க 60 ரூபாய் நீங்களே வச்சுக்கோங்க. சந்தோஷமா இருங்க. ஒரு நாள் வசூல ஒரே ஆள் தமக்கான்னு பார்த்தா உள்ளதும் பார்த்து நல்லா கண்ணா, இது வேற கிழிஞ்ச நோட்டு வேற. ஹாய் ஆண்டி. ஹாய் ஆண்டியா? நான் என்ன பக்கத்து வீட்டுக்காரியா? ஆண்டின்னு கூப்பிடுற? வாய் நிறையா அத்தைன்னு கூப்பிடு. வாங்கத்த. என்னது இது? என்னதத்த? கால்ல வெட்டி காணோம், கொலுச காணோம். ஆம்பளை பையனாட்ட ட்ரவுசர் சட்டை போட்டுருக்குற, காதுல கழுத்துல ஒன்னையும் காணோம், கையில ஒன்னையும் காணோம், தலையை விரிச்சு போட்டுருக்குற, பொட்டை காணோம். கல்யாணத்தப்ப மகாலட்சுமியாட்ட இருந்த, இப்ப வெறும் லட்சுமியாட்ட இருக்க. ஐயோ, என் பையன் கிட்ட தாலி வேற காணோம். அத்தை, குத்துதுன்னு சொல்லி கழட்டி வச்சிட்டேன். குத்துதுன்னு கழட்டி வைக்கிறது அது என்ன குத்தூசியா? அத்தை, வீட்ல தானே இருக்கேன், நான் வெளியே போகும்போது போட்டு பார்த்தேன். அதுவும் இல்லாம சிட்டில இதெல்லாம் கேஷுவல் அத்தை. எல்லாம் அவனை சொல்லணும். அந்த அளவுக்கு செல்ல கொடுத்து உனக்கு எடுத்து வச்சிருக்கான். ராஜி, ராஜி. அத்தை, என்னது இது? நட்டனோட வீட்டுல சிம்மாசனம் போட்டு வச்ச மாதிரி இருக்குது. அத்தை, அது டாய்லெட். கக்கூசா? நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி கக்கூஸ் இல்லையா? அத்தை, நம்ம வீட்ல இந்தியன் டாய்லெட் எல்லாம் இல்ல, வெஸ்டர்ன் தான். இதுதான் இருக்குதா? ஆமா, இதுல எப்படி ஏறி போறது? உடைச்சு போயிடாது? இது ஏறீங்களா? அதனால ஏறி போக கூடாது, உட்கார்ந்து தான் போகணும். இதுல உட்கார்ந்து போகணுமா? என்ன டவுனா போ, அக்கம் பக்கத்துல காடு வேற இல்ல. எதுக்கும் நான் உள்ள போறேன், இங்கே நில்லு. ஏதாச்சும் ஒண்ணுன்னா கூப்பிடுறேன். அத்தை,
நீங்க நம்ம ஊர் மாதிரியே தண்ணி புடிச்சு ஊத்தாதீங்க. அங்க ஃப்ளஷ் இருக்கு, அதை அமுத்துங்க போதும். என்னது பிரஷ்ஷா? பிரஷ்ஷா? ஒண்ணும் இல்லைங்க அத்தை, நீங்க தண்ணியவே புடிச்சு ஊத்துங்க. சரி சரி. நானும் பாக்குறேன், வந்ததுல இருந்து வீட்டுல டிவி சும்மாவே இருக்குது. எப்ப பார்த்தாலும் போனை வச்சுட்டே உட்காந்துருக்கா. ராஜி, அந்த விஜய் டிவி கொஞ்சம் போட்டு விடு, நேரத்துக்கு நாடகம் போட்டிருப்பான். சரிங்க அத்தை. தோ போட்டேங்க அத்தை. எங்க போற? உட்காரு, நம்மளோட சேர்ந்து நாடகம் பார்க்கலாம். சரிங்க அத்தை. உனக்கு கதை தெரியாது இல்ல? அவனுக்கு 2 பொண்டாட்டி. ஜஸ்ட் கதை. நேத்து இவ்ளோ எமோஷனல் ஆகுறீங்க? கதை தான், வெளியில் நடக்கிறதான கதையா எடுக்கிறாங்க. சுத்தி முத்தி என்ன நடக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்ப பார்த்தாலும் போனு கைமா இருந்தா என்ன பண்றது? அச்சோ, தொடரும் போட்டானே. சரி, நீ சன் டிவி போடு, நம்ம எதிர்நீச்சல் பார்க்கலாம். வேறமா? வெங்காயம் மட்டும் தானா? 100 ரூபாமா? ஜிபே பண்ணிடுறேண்ணா. 100 ரூபாய்ங்கிறான், நீ பாட்டு குடுக்குறேங்கிற. பகல் கொள்ளையா இருக்குது. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கிற நீ. உங்களுக்கெல்லாம் போன் எடுத்து நீட்டி காசோட மதிப்பே தெரியாம போச்சு. நோட்டை கையில எடுத்து கொடுத்தாதான் அதோட மதிப்பு தெரியும் உங்களுக்கு. அத்தை, இங்கெல்லாம் அப்படிதான் அத்தை. நீ சந்தையில போய் வாங்க வேண்டியதானே? சந்தையெல்லாம் இங்க இல்ல, ஒரு சூப்பர் மார்க்கெட் தான். ஏன் தம்பி, விலை கம்மியா கொடுக்க முடியுமா முடியாதா? விலையெல்லாம் கம்மி இல்லம்மா, இதான் ரேட்டு. இங்க பாரு, எங்க பக்கத்து தோட்டல கிலோ 30 ரூபா தான் வெங்காயம் விக்கிறாங்க. நீ என்ன 100 ரூபாய்ங்கிற? அநியாயமா இருக்குது. பக்கத்து காரில் 30 ரூபானா அங்கிருந்து பஸ் ஏறி வர வேணாமா? பஸ் ஏறி வந்தனால தான் இங்க 100 ரூபா. எங்க ஊர்ல நீங்க வர்றதுக்கு 30 ரூபா தான். 30 60 ரூபா ஆச்சு. ஒரு கிலோ 60 ரூபாய்க்கு கொடு. ஓஹோ, இதுனா ஜவுளி கடை நினைச்சா நகை கடை நினைச்சீங்களா? பேரம் பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாரு தம்பி, நாங்க எந்த கடையா இருந்தாலும் பேரம் பேச தான் செய்வோம். 1.5 கிலோ கொடுக்க முடியுமா முடியாதா? அப்படிலாம் தர முடியாதுக்கா. என்னக்கா பேசிட்டு இருக்கீங்க? அத்தை, அது வந்து நீ வேற சும்மா அது வந்து இது வந்துட்டு. என் பையன் நெஞ்சுனோக பாடுபட்டதெல்லாம் நீ இப்படியே செலவு பண்ணிரு போல இருக்கே. இங்க பாரு தம்பி, கடைசியா ஒரு பேச்சு, கிலோ 80 ரூபா போட்டு 1.25 கிலோ கொடுக்க முடியுமா முடியாதா? ஒன்னும் கிடையாது, கம்முன்னு கிளம்புங்க தயவு செஞ்சு. வெங்காயத்தை நீயே வச்சுக்கோ. வெங்காயம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். பெரிய உலகத்துல அரிசி கடை வச்சிருக்கான், நாங்க போய் வேற கடையில் வாங்கிக்கிறோம். ராஜி, சீக்கிரமா. அட, ஒரு கோயிலுக்கு போலான்னு சொன்னா இவ்வளவு நேரமா? அத்தை, ஏன்ட்ட சும்மா ராஜி ராஜின்னு சொல்றீங்க? என் பேர் ரெஜிதா, ரெஜி. அட, என் வாயில எப்படி வருதோ அப்படி கூப்பிட்டு போறேன். அட, என்னது இது? இப்படி கரகாட்டக்கார மாதிரி துணி போட்டு வந்திருக்க? புடவை கட்டலையா? எனக்கு புடவை கட்ட தெரியாதுங்க அத்தை. புடவை கட்ட தெரியாதா? உங்க அம்மா இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா உனக்கு? என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்காங்க இந்த காலத்துல? அதுக்கு தான் நான் ஒரு பெஸ்ட் சாரி டிராபிஸ்ட் கிட்ட கிளாஸுக்கு போறேன். நான் சீக்கிரமா சாரி கட்ட கத்துக்குவேனே. புடவை கட்ட பழகிறதுக்கு கிளாஸா? அது யாராவது சும்மா சொல்லி கொடுப்பாங்களா இல்ல காசு ஏதாவது கொடுக்கணுமா? யார்கிட்ட சும்மா சொல்லி தருவா? ஒன்லி 10,000. 10,000 தான். 10,000மா? அடி பாவி, 10,000 கொடுத்து புடவை கட்ட பழகணுமா? அடுத்த வாரம் நானும் என் ஃப்ரெண்டு ஒரு ஃபங்க்ஷன் போறோம். அதுக்கு பெஸ்ட் சாரி டிராபிஸ்ட் மிஸ்டர் அருண் ரிச்சுவதை புக் பண்ணிருக்கோம். அடி செருப்புல, புடவை கட்டதுக்கு ஒரு ஆம்பளை பையனை கூப்பிட்டுருக்கியா? அதுதானே இப்ப சிட்டில ட்ரெண்டு. கடவுளே, இந்த உலகம் எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியலையே. எல்லாம் தலை எழுத்து. ராஜி, ராஜி, இங்க வாயே. என்னங்கிட்ட? இந்த ஏத்து விட்டு பொண்ணு உனக்கு தெரியுமா? அப்பப்ப பாப்பேன், ஆனா பேசினது இல்ல. அந்த பொண்ணு எப்படி? நல்ல பொண்ணுதான். இல்ல ராஜி, நான் 3 நாளா பார்த்துட்டே இருக்கேன். டெய்லி ஒரு பையன் அவ வீட்டுக்கு வந்துட்டே இருக்கான். காலையில வர்றான், மத்தியானம் வர்றான், சாயந்தரம் கூட வர்றான். வரும்போதெல்லாம் ஏதாவது கொண்டு வந்து கொடுக்குறான். இவ்வளவு வாங்கிட்டு சிரிச்சுட்டே உள்ள போயிடுறா. என்னன்னு தெரியல ராஜி, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என்னவா இருக்கும்? இரு, நான் போய் பாக்குறேன். நீயா ஏத்து விட்டு வந்திருந்து பிங்கி வர ஆரம்பிச்சிட்டியா? ராஜி, இங்க வாயே. ஏண்டா, ஆம்பளை இல்லாத விட தெரிஞ்சே வருவீங்களா? அதான் துணைக்கு நான் இருக்கேன்ல. என்னங்கத்தான் உங்களுக்கு பிரச்சனை? பாரு, ஏத்து விட்டுக்கு வந்து இங்கே வந்துட்டான். என்னமா இவங்க என்னென்னமோ பேசுறாங்க? நீங்க ஆர்டர் பண்ணிருந்தீங்க, அதான் குடுக்கறதுக்கு வந்திருக்கேன். அத்தை, நான் தான் வர சொன்னேன். நீ வர சொன்னியா? எதுக்கு? அவர் ஃபுட் டெலிவரி கொடுக்கறாரு, அதனாலதான் வந்திருக்காரு. அப்படின்னா அவங்க சாப்பாடு ஆர்டர் போட்டிருக்காங்க, அதான் குடுக்கலான்னு வந்திருக்கேன். சாப்பாடு கொண்டு கொடுக்கறதுக்கு ஒரு ஆளா? ஆமா. ஏப்பா, சும்மா கொண்டு குடிப்பே இல்ல காசு கேஸ் வாங்குவியா? உங்களுக்கு சும்மா கொடுப்பாங்க. ஒரு டெலிவரிக்கு 60ல இருந்து 70 ரூபா சர்வீஸ் சார்ஜ் கொடுப்பாங்க.
இதெல்லாம் ஒரு வேலையா? இதாம எங்க வேலையே. ஏராஜி சாப்பாடு கொண்டு கொடுக்கிறதுக்கு 60 ரூபா வாங்குவேங்கிறான். அந்த 60 ரூபா இருந்ததுன்னா இட்லி மாவு வாங்கி நம்ம 4 பேர் சாப்பிடலாம். ஆமா, இன்னும் இந்த காலத்து பிள்ளைங்க அப்படி நோகாம நோம்பி கும்பலான்னு பாக்குறீங்க? நோகாம நோம்பி கும்புறதுக்கு தான் அந்த ஆப்பே. அதனாலதான் ஆர்டர் போட்டேன். இந்த இருக்கு ரோட தாண்டா ஹோட்டல், அங்க போனா சூட வாங்கி சாப்பிட கூடாதா? எல்லாம் வாழைப்பழ சோம்பேறி ஆயிட்டீங்க. ஏப்பா இவங்களுக்கு தான் வேற வேலை இல்ல, உனக்குமா வேற வேலை இல்ல? இப்படித்தான் சாப்பாடு தூக்கிட்டு வீடு வீடா போவியா? மேம் என்னமே இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க. இந்தாங்க உங்க ஆர்டர் புடிங்க. நீங்க கிளம்பிக்கீங்க. ஆத்தா இனிமே வரமாட்டேன் உங்க ஆர்டரை பார்த்தா. அப்பாடா, இந்த ப்ராஜெக்ட் அமைச்சிட்டா வேலை முடிஞ்சுது. என்ன ஆன் ஆக மாட்டேங்குது? தண்ணியா இருக்கு. அத்தை என்ன ராஜி? என்னத்த லேப்டாப் ஈரமா இருக்கு? மத்தியானம் வீடெல்லாம் தொடச்சு விட்டுருந்தனா உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடமில்லைன்னு சேர் மேல உட்காந்து சாப்பிட்டேனா, அப்போ தெரியாம கொஞ்சம் குழம்பு கொட்டி போட்டேன். என்னது, குழம்பு செஞ்சிட்டீங்களா? ஆமா ராஜி, என்னதான் பெரிய மனுஷியா இருந்தாலும் குழம்பு கொட்டினது ஏன் தப்பு தானே, அதான் நல்லா கழுவி வச்சுட்டேன். கழுவி விட்டீங்களா? அறிவு இருக்கா உங்களுக்கு? அறிவுக்குனால நல்லா சோப் போட்டு கழுவிட்டேன். இது என் ஆபீஸ் லேப்டாப். ஆபீஸ் லேப்டாப் தானே? நான் கூட உன்னோடது நினைச்சு நல்லா சோப் போட்டு கழுவிட்டேன். லூசா நீங்க? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், என்ன டார்ச்சர் மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள ஒரு மாதிரி பாக்குறாங்க. எல்லாம் என் புருஷனை சொல்லணும். உங்களை என் தலையில கட்டி வச்சுட்டு போயிட்டாரு. உங்களை பாக்குறதுக்கு எனக்கு ஆத்திரமா வருது. சே, நீ மேல கோவமா இருக்கேன்னு தெரியுது. தப்பெல்லாம் என் மேலதாம்மா. உனக்கு என் மேல கோவப்படுறதுக்கோ திட்டுறதுக்கோ எல்லா உரிமை இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்ற ஒன்றை மட்டும் சரியாமா? நேரமாச்சு, அந்த பாக்கியலட்சுமி நாடகம் மட்டும் போட்டு விடுறியா? அந்த இனியா பொண்ணு அவங்க அம்மாட்ட சொல்லாம பர்த்டே பார்ட்டிக்கு போனாலா, அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குதுமா.